VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. பூமியின் வெப்பம் கூடுதலாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தால் இந்தியாவில் கோடை காலத்தை தாண்டி பருவமழை காலத்திலும் கடுமையான வெப்ப அழுத்தம் நீடிக்கும் என்று புதிய ஆய்வு ஒன்று எச்சரிக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். IIT காந்திநகர், ஸ்டான்ஃபோர்ட் மற்றும் பர்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நடத்திய இந்த ஆய்வு AGU அட்வான்சஸ் இதழில் வெளியாகியுள்ளது. வழக்கமாக நம் உடல் வியர்வை மூலம் வெப்பத்தை தணித்துக் கொள்ளும். ஆனால் காற்றில் அதிகப்படியான ஈரப்பதமும் தீவிர வெப்பமும் இணையும் போது உடலால் தன்னைத்தானே குளிர்விக்க முடியாமல் போகும். இந்த ஆபத்தான நிலையே ஈடு செய்ய முடியாத வெப்ப அழுத்தம் எனப்படுகிறது. இது மனித உறுப்புகள் செயல் இழப்பு மற்றும் மரணத்திற்கு வழிவகுக்கக்கூடியது. கடந்த 1980களில் இந்தியாவின் மிக குறைந்த பரப்பளவே இந்த வெப்ப அழுத்த பாதிப்பிற்கு உள்ளான நிலையில் 2020இல் இது 4 மடங்கு அதிகரித்துள்ளது. தற்போது கோடை காலத்தில் மட்டுமே 8% பகுதிகள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் எதிர்காலத்தில் புவி வெப்பமாதலால் ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான பருவமழை காலத்திலும் 53% இந்திய பகுதிகள் இந்த கடுமையான வெப்ப மற்றும் ஈரப்பதச் சூழலால் பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிந்து கங்கை சமவெளி, பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை பகுதிகள் இதற்கான முக்கிய புள்ளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனால் இந்தியாவில் சுமார் 80 முதல் 120 கோடி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படலாம் என்பதால் பொது சுகாதாரம் மற்றும் தொழிலாளர் உற்பத்தி திறனை பாதுகாக்க தற்போதே தகுந்த காலநிலை மாற்ற திட்டங்களை வகுப்பது அவசியமாகிறது. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் ஆசை. VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.